அயோத்தி ஆலயம் குறித்து அடுத்த ஒரு விளக்கம் எங்களுக்காக கொடுங்க சார். சரிங்க. இப்போ அந்த அயோத்தி வந்து டைரக்டா வந்து அயோத்தின்னு பேசாம இப்போ இந்த நீங்க வந்து யாரா இருக்கலாம் ராமர் வந்து குலதெய்வம்னு பார்க்கணும் சரண்யா. சத்திரியர்களுக்கு குலதெய்வம். பொதுவாக தேவர் கம்யூனிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எல்லாமே ஒரு வாட்ட சட்டமாக இருப்பாங்க, ரவுடிசம் பண்ணுவாங்களாம் நிறைய பேர் நினச்சி முக்குலத்தோர். ஆனால் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அவங்களாம் எல்லாம் ஹைலி எஜுகேட்டடு மக்களாக மாறிட்டாங்க. அதெல்லாம் ஒரு காலத்துக்கு இருந்துக்கலாம் யாரும் தெரியும். ஆனால் அந்த தேவர் கம்யூனிட்டியில் முக்குலத்தூரில் மறவர்ன்றது ஒரு பிரிவு, அது நாங்குநேரி பக்கத்தில் இன்றைக்கும் நாமம் போடுவாங்க. அவங்களுக்கு ராமர் தான் குலதெய்வம். தேவர் அதாவது மறவர் பிரிவில் முக்குலத்தூரில் மறவர் பிரிவில் ஒரு பிரிவினருக்கு ராமர் தான் குலதெய்வம். அதே போல் இப்போ வேதாரண்யத்துலேருந்து பேசுகிற நாகப்பட்டினம் பக்கத்தில் இன்றைக்கும் ஒரு பிரிவு மக்கள் வந்து ராமரை குலதெய்வமாக கொண்டாடுறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சரண்யா ஒரு 5 குரு அல்டிமேட் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு சார்ந்த குருக்கள் யாருன்னு சொல்லுவீங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். 3 சொல்லுங்களேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஆமாம், மகாபெரியர் விட்டுருங்க, அவர்லாம் இப்போ வந்தவர். ராமானுஜர் நம்ம அதெல்லாம் நம்ம ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ராமானுஜருக்கு அப்புறம் வச்சுங்களேன் வைஷ்ணவ சம்பிரதாயம் சம்பந்தப்பட்ட ராகவேந்திரர் சரண்யா. ராகவேந்திரர் கோயிலில் வந்து யார் வந்து குலதெய்வம் அப்படின்னா ராகவேந்திரர் அந்த மத்வாஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ராகவேந்திரர் சம்மந்தப்பட்ட மத்வாஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிருந்தாவனம்லாம் போகிறவங்களுக்கு ராமரும் நரசிம்மரும் தான் சரண்யா. இன்னைக்கும் வந்து ராம்நாடு அரசருக்கும் சரி அவருடைய வம்சாவளிக்கும் சரி குலதெய்வம் வந்து ராமேஸ்வரம் ப்ளஸ் வந்து ராமர். ஸோ இப்போ ராமர் அயோத்தி ராமர்ன்றது வந்து அவர் ஏதோ உத்தரப்பிரதேசக்காரங்களுக்கெல்லாம் கிடையாது. ராமர் எல்லோருக்கும் பொதுவானவர். ராமர் எல்லாருக்குமான சாமி. ராமர்கிட்ட பெரிய விசேஷ குணாதிசயம் இருக்குது சார். ஏன்னா வளர்த்தது வந்து ஸ்ரீராமுலுன்னு ஒரு வயசான ஒரு தாத்தாவும் அவங்க அந்த பாட்டி பேர் ஜானகின்னு ஒரு பாட்டி. அவங்க வந்து யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க. நான் வந்து 1971 கதை சொல்கிறேன். அவங்கள பார்த்தப்பவே வந்து ராமச்சந்திரமூர்த்தி இப்போ நான் ஃபிசிக்கலாக பார்க்கும்போது ஒன்றாவே இருப்பாங்க. அவ்வளோ அட்டாச்சாக இருப்பாங்க, அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. ஒரு நாள் கூட அவங்க சண்டை போட்டு பார்த்ததில்ல. ஏன்னா வளர்த்ததெல்லாம் அவங்க தான் சரண்யா. அதாவது அப்போது நான் ஃபிசிக்கலாக பார்க்குறேன்னா ராமனை வணங்க உங்களுக்கு அதை நீங்கள் கெட்டவனாகவே இருங்க, கேடு கெட்டவனாக இருங்க சரண்யா. நம்ம சீமான் பாஷையில் சொன்னா சரியா? வந்து கெட்டவன் இல்லை கேடு கெட்டவன் சொல்லுவார்ல நம்ம தலைவர், அது போல இருந்துட்டு போங்க. அதே போல நீங்க வந்து நீங்க கெட்டவளா இருங்க, கேடு கெட்டவளா கூட இருந்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ராமரையும் சீதையும் வணங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல பெரிய மாற்றம் வரும் சரண்யா. ஏன்னா நீங்க வந்து அந்த சபரிலாம் தெரியுமா? சபரி கதைலாம் தெரியுமா? ராமருக்கு சபரிக்குள்ள தொடர்பு ஆமா, அந்த சபரியை வந்து கேவலமா கழுவி ஊத்துறாங்க சரண்யா. இவன் நடத்த கெட்டவன், இவன் அந்த முனிவர் ஆசிரமத்தில் இருக்கா, இந்த மதங்க முனிவர் ஆசிரமத்தில் அப்படின்லாம் கழுவி ஊத்துனாங்க. ஆனால் அவள் அப்படிப்பட்டவ இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த பம்பையில் நடந்த இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், கருப்பானது வெள்ளையானது போன்ற விஷயங்கள்லாம். பட் அந்த அந்த ஐயப்பன் கோயில் என்கின்ற விஷயமே ராமர் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் புரிஞ்சுங்க. இன்னைக்கு ஐயப்பன் கோயில் லட்சம் கோடி பேர் விழுறாங்களே, ராமர் இல்லைன்னா ஐயப்பன் கோயில் கிடையாது சரண்யா. யூ மார்க் மை வேர்ட்ஸ், இதுதான் உண்மை. ஆமா, அதெல்லாம் விடுங்க சரண்யா, கண்டுபிடிக்கட்டுமே நம்ம மக்கள் தான். நான் இந்த கோவிந்தனுக்கு பயந்தா எதுவுமே பேசல. ராமர் இல்லாவிட்டால் ஐயப்பன் கோயில் கிடையாது சரண்யா. ஆமா, இதை நான் வச்சிருக்கேன் சரண்யா. இப்ப நீங்க இன்னைக்கு 2 மணிக்கு என்ன கூப்பிட்டு சொன்னீங்க நம்ம நீங்க ராமர் பத்தி தான் பேச போறேன்ட்டு. நான் என்கிட்ட இருக்க என்னோட டாக்குமெண்ட்ஸ், ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா கொலைட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 160 பக்கத்துக்கு நான் பேச வேண்டிய விஷயம் இருக்கு சரண்யா. ஆமா, அதுல எனக்கு என்ன ஒரு நல்லது பண்ணீங்கன்னா ஒரு 10 வாரத்துக்கு யூடியூப் கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுத்துருங்க எனக்கு. நான் ஒன்னொன்னா பிரிச்சு போடலாம். ஆமா, ஐயப்பன் கோயில் போறவங்க எல்லாருக்குமே ராமருக்கு நீங்க தெரிஞ்சோ தெரியாம நன்றி சொல்லணும்ன்றதான் என்னோட உட்கருத்து சரண்யா. அடுத்த நேர்கிட்ட பேசி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ப்ளீஸ். எஸ் சார். பத்மாவதி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஏய் பத்மா சொல்லுங்க. வணக்கம் அம்மா, மதுரையில இருந்து பேசுறேன் பத்மாவதி. பத்மா வணக்கம், வாழ்க சொல்லுங்க. நன்றி சார், உங்க இணைப்பு கிடைச்சதுக்கு முதல்ல ட்ரை பண்றேன், கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கு தெரியுமா? என்ன சார்? எனக்கு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. ஆமா சார், உங்க மனைவி
பத்மாவதி தெரியும் சார். என் மனைவிகள்ல ஒரு மனைவியோட பேர் பத்மாவதி. ஓகே சார், தேங்க்யூ. நன்றிம்மா, சொல்லுங்கம்மா. நான் வைரமுகத்தில இருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்க என்கிட்ட வாங்கவே இல்லையா வைரமுகத்தி? நான் என்ன சொல்லிருக்கேன், என்கிட்ட தானே வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். இல்ல சீக்கிரம் கடை வைங்க சார், உங்க கடையில கட்டாயம். ஐயோ இல்லம்மா, அது ஒண்ணுதான். நம்ம ஏற்கனவே கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இதுவே ரொம்ப மகிழ்ச்சி பத்மா. வைரமுகத்தி போட்டப்ப முகமே அழகா இருக்குமே. கட்டாயம் சார், ரொம்ப பிரைட்டா தான் சார் இருக்கு எனக்கு. மகிழ்ச்சி. உங்க கணவர் என்ன சொன்னாரு? உங்களை வித்தியாசமா பார்த்துருவேன், பத்மா அப்படின்னு வித்தியாசமா பார்த்துருப்பாரு. ஆமா சார், ஆமா சார். ஒரு மாதிரி ஒரு புதுசா அந்த ஸ்கூல் பசங்க லவ் பண்ண மாதிரி இருக்குமா, பக்கத்து வீட்டுல இருந்து. சார் எங்க மாமா எல்லாமே சென்னையில இருக்காங்க சார், எல்லாம் அவங்க ஃபாலோவர்ஸ். எப்படி நாங்கெல்லாம் கனெக்ட் ஆனோன்னே தெரியல. ஆனா வந்து நானும் பாக்குறேன், அவங்களும் பாக்குறாங்க. யதார்த்தமா பேசும்போது நாங்கெல்லாம் வந்து ஆண்டாள் வாஸ்துவோட கனெக்டர்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். யதார்த்தமா பேசும்போது தான் தெரிஞ்சது. நீங்க உங்க கணவர் என்ன பண்ணாரு பத்மா? சார் எங்க வீட்டுக்கார அரசு வேலையில இருக்காங்க. என்ன வேலை? கண்டக்டரா இருக்காங்க சார். ஓகே, வெரி குட். எந்த ரூட்ல? இங்க திருமங்கலம் மாட்டுத்தாவணி ஏசி பஸ் போயிட்டு இருக்காங்க. சூப்பர். அப்ப வந்தா ஏசி பஸ் ஏத்தி பாரு. என்ன சார்? அந்த ரூட்ல வந்தா ஏத்தி பாரான்னு கேட்டேன். கட்டாயம் சார், ஏத்திப்பாங்க சார். சரிம்மா, ஓகேம்மா. ஒரு கேள்வி கேளுங்க. சரி, அதெல்லாம் இல்லை, பெரிய வார்த்தைமா. சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி சொல்லுங்கம்மா. சார் எனக்கு வந்து ஆண்டாள் வாஸ்துப்படி ஒரு இடம் வாங்கி எனக்கு சின்னமா, நீங்க சிறுகை கட்டி பெருக வாழணும்னு சொல்றீங்களா சார், அதுக்கு ஒரு வீடு அமையணும் சார். அடுத்து எனக்கான கோயில், எங்களுக்கான கோயிலை நீங்க சொல்லணும் சார். பத்மா, அதாவது 2 விஷயம் நான் கேட்டுக்கிறேம்மா. ஒண்ணு வந்து நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க மதுரையில இப்போ? மதுரை நான் ஐயர் பங்களால இருக்கேன் சார். ஐயர் பங்களா அந்த ஊரே டில்டா இருக்குமா? காம்பஸ் வச்சனா கரெக்டா இருக்காதுமா? வடக்கு கிழக்குலாம் கொஞ்சம் மாதிரி மாறின மாதிரி இருக்குமா அந்த ஊரே? ஓகே சார், ஐயர் பங்களா. இப்போ ஓமச்சுக்குளம் சைடு தான் சார் இடம் பார்த்து. சரி, ஓகே. ஒண்ணு. ரெண்டாவது வந்து உங்க வீட்டுல கணவனுக்கு முன்னாடி மனைவி இறந்துருவாங்கல்ல, அது போல சம்பவம் கட்டாயம் நடந்திருக்குமா? கணவனுக்கு முன்னாடி மனைவி. இப்போ ஒரு பெண்ணு தான் பொதுவாக, ஆண் தானே முதல்ல இறந்து போவாங்க. ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒரு 7 வயசுனா ஆண் 80 வயசுல இறந்து போவார். அதுக்கப்புறம் மனைவி இறந்து போவாங்க. அதான நார்மலாக நடக்கும் எல்லா வீட்லையுமே. அம்மா நான் சொல்றது புரியுதுங்களாம்மா? பத்மாவதி ஓகே. அதாவது நான் சொல்றது என்னன்னா, நார்மலாக ஆண் இறந்து போவாங்க, அப்புறம் பெண் இறந்து போவாங்கம்மா. ஆனால் உங்கள் இதில் பெண் இறந்தப்புறம் ஆண் இறப்பார், அதாவது பெண்ணோட கணவர் இறப்பாருமா. ஆமாம், இது வந்து கட்டாயம் உண்டு. நீங்கள் அப்புறம் ஒரு நாள் எங்கே பார்த்தா, ஆமாம் சார், நிறைய பேர் வந்து மாற்றி அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இது வந்து அது வந்து உங்கள் கணவரோட அத்தையாக இருக்கலாம், உங்களோட பெரியமா இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம். நான் இதெல்லாம் சொல்லலாமா, ஆர்டம் சொல்லலை. பட் அதுக்கு ரீசன் இருக்குமா. உங்களோட மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் வந்து இது போல் மகிழ்ச்சி அப்படின்னா, நான் சில பெண்கள்கிட்ட மட்டும் இந்த குணாதிசம் பார்ப்பேன். எது நடந்தாலும் எனக்கு கொடுத்துட்டு என் கணவர் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. அது போல் நீங்கள் ப்ரே பண்ணிப்பீங்களா, வேண்டிப்பீங்களான்னு கேட்குறேன். புரியுதா சரண்யா? இதுதான் டிஃப்ரென்ஸ் சரண்யா. அப்போ நீங்கள் அப்படி பண்ணாதீங்கம்மா. அப்போ அது நடந்துடும். எல்லாருமே 100 ஆண்டு காலம் இருப்பாங்க. நீங்கள் இப்படி வேண்டிங்க, நான் நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான சாமி துர்கை அம்மன் தாம்மா. ரெண்டாவது ஆண்டாள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட். இன்னைக்கு தான் எனக்கு வந்து ஆண்டாள் கோயிலேருந்து பிரசாதம்லாம் வந்திருக்கு ஆஃபீஸ்க்கு. அதுபோல் இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் இந்த மாதிரி பிரசாதம் அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ உடனே அது 7 நாள் ஆச்சு, கெட்டு போயிருக்குமே. சரி, அப்போ நான் ஐயோ 7 நாள் ஆச்சா, சரி வச்சிருன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த பிரசாதம் சாப்பிட கொடுத்து வைக்கலாம், நம்ம என்ன பண்ண முடியும்? புரியுதாம்மா? அது அக்காரா டிசல்னு பேர். ஸோ நீங்கள் ஆண்டாள் உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் உங்களோட அட்ரஸையும் சாய் சிவாக்கு அனுப்புங்க. உங்களுக்கும் ஒரு அக்காரா டிசல் அனுப்ப சொல்கிறேன் நான். ரொம்ப நன்றி. நீங்கள் கூப்பிட்டதால ஏதோ, ஏன்னா நீங்கள் ரொம்ப யதார்த்தமாக இருக்கீங்க, ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, நீங்கள் வந்து ரொம்ப ஜெனியூனாக இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு பரிசுமா என் சைடில் இருந்து. நீங்கள் வந்து சாய் சிவா கூப்பிட்டு சொல்லுங்கள். நான் நிச்சயமாக நாளைக்கு அனுப்பிச்சுடுறேன். நம்ம எல்லோருமே வாழ்வோமா. மகாலட்சுமி போட்டோ என்கிட்ட இருக்கு சார். நான் போட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லுவேன். இந்த போட்டோ வந்ததுக்கு நான் ஆண்டாள் சக்கரவர்த்தி சார் நன்றின்னு சொல்லிட்டு தான் சாமியே நான் கும்பிடுவேன். ரொம்ப நன்றி சார். திருப்பதி போட்டோ, மகாலட்சுமி போட்டோ, முருகர் போட்டோ 3 வாங்கி வச்சு வழிபடுவேன். ரொம்ப நன்றி. நான் நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரே விஷயம் கடவுள்கிட்ட வேண்டும் போது, என் டிரைவர் கல்யாண சுந்தரத்தை என்னை எப்படியாவது காப்பாற்றுன்னு மட்டும் வேண்டிக்குமா. அது மட்டும் ஏன்னா என்னால் அந்த கடவுளே ஒன்று பார்த்து பயந்து விடுறாரு. இன்னைக்கு தான் நடந்தது சம்பவம். நீங்கள் வந்து திருச்செந்தூர் வந்தால் மீட் பண்ணுவோமா? மீட் பண்ணுவோன்னா நான் தான் வந்து பத்மான்னு சொல்லுங்கள், பேசுகிறேன். நம்பர் 2 வந்து உங்களோட அட்ரஸை சாய் சிவாட்ட கொடுத்துருங்க. நிச்சயமாக நான் உங்களுக்கு நாளைக்கே அது வந்து கொரியர் அனுப்பிச்சிடுறேம்மா.
ஆனால் எனக்கு இன்னும் ராஜேஸ்வரன் ஸ்டாஃப் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க இப்போ சொன்னால் தான் 3 நாள் கழிச்சு அனுப்புவாங்க. ஸோ நன்றி, வணக்கம், அழைத்தமைக்கு சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். सरन्या जी 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 आए ना सरन्या जी सरन्या जी ஐயா அவங்க போயிட்டாங்க ஐயா. சரண்யா மியூட்ல இருக்காங்க. அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம் சார். சார் நான் ஆர்கே வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? பாக்கியனா நல்லா இருக்கேன் ஆர்கே. எந்த ஊர்ல கால் பண்றீங்க ஆர்கே? நீங்க சொல்லுங்க. நான் தென்காசி. நிறைய டைம் உங்க கூட பேசிருக்கேன், சார் கூட பேசியிருக்கேன். பத்திரி பேச மாட்டாரு. சரி, கூப்பிட்டீங்க, நல்ல நாள் இருந்தா கூப்பிட்டீங்க. சரி, என்ன ஐயா, எங்க தென்காசி எங்கேருந்து கூப்பிடுறீங்க? பேசுங்க ஆர்கே, பேசுங்க ஆர்கே. சரி ஓகே சார், அடுத்த நேரம் ரிலீஸ் பண்றேன், அவர்கிட்ட பேசுங்க. ஆர்கே வரட்டும், திருப்பி பேசலாம். பாலாஜி கேக்குதுங்களா நான் பேசுறது? சரியா கேக்குது, சரியா கேக்குது. சிவானி நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. போட்டாலும் எனக்கு ஓபனே ஆகல இது. இப்போ ஒர்க் ஆகுதா? சிவானி சூப்பர், இப்போ கேக்குது. அடுத்த நேயர் சிவானி. சிவானி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சிவானி, ஆல்ரைட், அடுத்த நேயர் கனெக்ட் பண்ணலாம். வேணி வேலு இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வேணி வேலு இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சரி, அவங்களே இல்லைன்னு நினைக்கிறேன் மேபி. ஆர்கே ஆர்கே பேசுங்க. ஓகே, தேங்க்யூ மேம். பாலாஜனா, ஐ மிஸ் யூ டூ. நம்ம லாஸ்ட் டைம் சார் திருப்பி நான் லைவ்ல கண்டிப்பா வரேன். சோ இப்ப சரண்யாவோட கால் மியூட் ஆனோட நான் பேசுறதுக்காக வந்து நீங்க தொடர்ந்து பேசுங்க. தேங்க்யூ ஆர்கே. தேங்க்யூ சரண்யா. தேங்க்யூ பாலாஜி, தேங்க்யூ. ஆர்கே சார் பேசுங்க. ஓகே சார், நான் ஓல்டு குச்சாலம், பழைய குச்சாலம் பக்கத்துல தான் ஒரு 2 என்னன்னா ஒரு கிரவுண்ட் வாங்கி போட்டுக்கேன் சார். சரிங்களா? அதுல வந்து இப்ப நான் புதுசா வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அம்மாவோட ப்ராப்ளத்தை உங்ககிட்ட பேசியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரெண்டுல ஒரு வீட்டுல இருக்கிறேன், இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே, லோன் எல்லாம் அப்ளை பண்ணேன். என்னோட ஸ்கில் பவர் வச்சு எனக்கு லோன் கொடுத்தாங்க. அதை வச்சு இப்போ ஒரு கிரவுண்ட் வாங்கி போட்டேன். சோ எடுத்து அதுக்கு அடுத்த லெவல் போறதுக்கு அது எப்படி அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாவே இருக்குது. பழைய குற்றாலத்தை எங்க இடம் வாங்கிருக்கீங்க? என்ன சார்? பழைய குற்றாலம் எங்க இடம் இருக்காங்க? வீடே இல்லையேப்பாங்க சார். பழைய குச்சாலம் பக்கத்துல இருந்தாங்க, எங்க சொந்தக்காரங்க கிட்ட இருந்து வாங்கினதுதான் அது. இல்லப்பா, எந்த இடம்னு கேக்குறேன். நம்ம பழைய குச்சாலம் போறோம் பாத்தீங்களா, நம்ம நியூ, அதாவது புதிய குச்சாலத்துல இருந்து நேரம் உள்ள போறப்போ என்ட்ரன்ஸ்ல தான் இருக்குது. ஓகே, உங்களுக்குலாம் மழை தெற்கு மேற்கு தானே வரும் உங்களுக்கு? சரி ஓகே. அந்த ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி டாஸ்மாக் ஒயின் ஷாப் இருக்குல்ல? இல்ல, அதெல்லாம் தாண்டி அதுல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரும். நீங்கள் குளம் மட்டும் பார்த்துங்க தம்பி, அங்கே 2-3 குளங்கள் மட்டும் நடுவில் வரும்பா அந்த ஏரியாவில். அது மட்டும் வந்து நீங்கள் நம்ம இவர் இருக்காரு, நம்ம நாங்குநேரி முருகன், அவர் யாராவது கூப்பிட்டு காமிச்சு பார்த்துங்கப்பா, சரிங்களா? எனக்கு வீடு எங்கே தெரியுமா? எனக்கு இல்லைங்க சார், நான் அதெல்லாம் இல்லை சார், எனக்கு எதுவுமே தெரியல. நான் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கிறேன். அதனால தான் உங்கள்கிட்ட ஒரு தெளிவான ஒரு சிச்சுவேஷன் கேட்கலாம். எனக்கும் பழைய குற்றாலம் தான்ப்பா. சாரும் அங்கதான். ஆமா, சரிப்பா, நன்றி, வாழ்க வளமுடன். அதான் சொன்ன, குளம் மட்டும் பார்த்துங்க. நாங்குநேரி முருகன் தான் கரெக்டான ஆள்ப்பா. இல்லை எஸ்ஐக்கு அம்பை எஸ்ஐக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, கூப்பிட்டு கேட்டு பார்த்துங்க. தேங்க்யூ, வாழ்க வளமுடன். நன்றி ஆர்கே, நன்றி, அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் சரவணகுமார் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சரவணகுமார் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, ஸ்வீட் சுதா, ரொம்ப நேரமா ரிக்வெஸ்ட் கேட்டுட்டே இருக்கீங்க, இணைப்புல இருக்கீங்க அம்மா, பேசுங்க. நான் பேசுறேன். எங்கிருந்து கூப்பிடுறீங்கம்மா? சரிம்மா, அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பால் கொடுத்துட்டு கூப்பிடுங்கம்மா. நான் பாவம் கத்துது பாருங்க பசியில. நன்றிம்மா, நன்றி. ஓகே சுதா, அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேர் வெங்கடேஷ் சித்ரா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் சார், கோயம்புத்தூர் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், நன்றிங்க ஐயா. உங்களை கோயம்புத்தூர் இதில் பார்த்தேன், என் பொண்ணு பாட்டு கூட பாடினா, அதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. ஆமா, ஒய்ஃப் தேங்க்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்களே, மெசேஜ் போட்டிருந்தாங்களே. ஆமா சார். ஆமா, நான் பார்த்தேன். தொழில் ஒன்று சொல்லுங்க சார். நான் அந்த வந்த அவருக்கு தான் உங்கள் பொண்ணு பாடின அந்த டான்ஸ் ஆடின அந்த பிள்ளைங்களாம் எதுவும் பரிசே கொடுக்கல சார், மன்னிச்சுங்க, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்லை, நான் கொடுக்கல சார். நான் நார்மலாக அதை பண்ணுவேன். நான் அன்றைக்கி ஏதோ ஒரு டென்ஷன் அதை விட்டுட்டேன், மறந்துட்டேன், மன்னிச்சுங்க.
என்ன தொழில் சார் பண்ணணும்? சார் என்ன சார் பெரிய வார்த்தையில பேசுறீங்க இல்லை இல்லை, தவறு யார் பண்ணாலும் தப்பு தானே சார். நான் பண்ணா நீங்கள் பண்ணா தப்புனா தப்பு தான், அவ்வளோதான். சார் உங்களுக்கு என்ன தொழில், என்ன தொழில் பண்ணணும்னு கேட்குறீங்களா? ஆமா சார், தொழில் செஞ்சு நான் நஷ்டமாயி இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். நான் ஏற்கனவே ஒருத்தர் சொன்னதான் சார், செய்வதை விட்டு விடாதீர்கள். தொழில் செஞ்சீங்கன்னா திரும்ப அந்த தொழிலை செய்யறதுக்கு முற்படுங்கள். அதான் ஜப்பானிய வெற்றிக்கான 10 ஃபார்முலாவில் ஒரு ஃபார்முலா சார். ஆமாம், சரிங்களா? உணவு சம்பந்தமா தொழில் செய்யலாமான்னு கேட்கிறேன். அதுதான் ரொம்ப ஈஸி சார். அது உணவு தொழில் ரொம்ப ஈஸி. அது கெட்டு போகாது. நம்ம தின்றதுக்கு 4 பேர் வச்சு அவன் திண்டு போயிடும், அவ்வளோதான். பண்ணுங்க சார், தாராளமாக பண்ணுங்க. குருவாயூர் போயிட்டு பண்ணுங்க சார். வாழ்க்கை சார். ஓகே, அழைப்பிற்கு நன்றி.